Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT 6th standard maths இருக்கு இல்லையா, அதுல நம்பர் பிளேன் 3rd chapterல 3.2 ஏற்கனவே நம்ம வந்து 3.1 கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷனும் பார்த்திருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷனா பார்க்கலாம். ஆக்சுவலி நேத்தி நான் உங்களுக்கு இந்த क्वेश्चंसலாம் நடத்தியிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால சேம் தான், பட் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இதில் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. வேணா இதையும் படிச்சுக்கலாம், இல்லை அதையும் படிச்சுக்கலாம், எது வேணும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சூப்பர் செல்ஸ் அப்படின்னா பார்க்கலாம். என்னென்னு சூப்பர் செல்ஸ்னால், இப்போ நம்ம பக்கத்தில் இருக்குல்ல, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, அட்ஜஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் நெய்பர் அப்படின்னு அர்த்தம். சரியா, பக்கத்தில் இருக்கிறது நியர். ஓகேவா, அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த டேபிளில் பாருங்கள், 43ங்கிறது ஸ்மாலஸ்ட்டு, அதுக்கப்புறம் 79ங்கிறது லார்ஜஸ்ட்டு. அதே மாதிரி இந்த 75ங்கிறது 79ஓட கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு 75 வந்து ஸ்மாலஸ்ட்டு, சின்னது. சரியா, அப்போ இங்கே என்ன அர்த்தம், இங்கே ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு இங்கிட்டு இருக்கிறதும் ஸ்மாலாக இருக்கணும். ஓகேவா, ஸ்மாலாக இருக்கணும். இங்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கணும், பிக்கஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது, சூப்பர் செல். ஓகேவா, இந்த க்ரீன் கலருக்கு பேர் சூப்பர் செல். நல்லா வாட்ச் பண்ணினீங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்க நம்பரு சின்னதாக இருக்கும். இப்போ இந்த 79 எடுத்துக்கோங்களேன், 79க்கு முன்னாடி என்ன இருக்குது, 43, அதுவும் சின்னது தான், 75ம் சின்னது தான். ஸோ அதனால அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே சூப்பர் செல்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இங்கே 29 பாருங்கள், முன்னாடி இருக்கிறது 10, அதுவும் ஸ்மாலஸ்ட்டு தான், 28 அதுவும் ஸ்மாலஸ்ட்டு தான். ஸோ 29 இங்கே வந்து சூப்பர் செல் ஆகுது. 34 பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு வச்சுக்கோம். சரியா, ஸோ 0வோட 34 வந்து பெருசு. ஸோ 34 தான் இந்த இடத்துல பெருசு, ஏன்னா 28ம் சின்னது, 0வும் சின்னது. ஸோ 34ங்கிறது சூப்பர் செல். இதே சேம் ரோல் தான் இந்த டேபிள்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ இங்கே எங்கே கலர் பண்ணியிருக்காங்க பாருங்க, க்ரீன் கலர் 6 to 6, 626 கலர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் சின்னது தான், பின்னாடி இருக்கிறதும் சின்னது தான். ஸோ பக்கத்தில் இருக்கிற ரெண்டு செல்லுமே சின்ன நம்பர் இருக்கிறதுனால இந்த செல்லுக்கு வந்து க்ரீன் கலர் பண்ணி இதை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சூப்பர் செல்லாக மாற்றிட்டோம். 790 இதுலேயும் அதே தான், முன்னாடியும் பின்னாடியும் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இந்த செல்லை என்ன பண்ணிட்டோம், சூப்பர் செல்லாக மாற்றிட்டோம். இங்கே முன்னாடி சொன்னால் அதே ஃபார்முலா தான். இங்கே பின்னாடி என்ன இருக்குன்னு வச்சுக்கணும், நம்ம 0 இருக்குது, பக்கத்தில் இங்கிட்டு 0 இருக்குன்னு வச்சுக்கணும். ஸோ இங்கே இதோட சின்னதாக இருக்கிறதுனால இந்த செல்லு சூப்பர் செல்லை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபிகர் இட் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கலர் ஆர் மார்க் த சூப்பர் செல்ஸ் இன் த டேபிள் பிலோ. இந்த சூப்பர் செல்லுங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு, பக்கத்தில் இருக்க ரெண்டு செல்லுமே சின்னதாக இருக்கலாம். அப்படி சப்போஸ் செல் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரோட சின்னதாக தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செல் இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, இங்கிட்ட எதுவுமே இல்லைன்னா 0 நம்ம எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ அடுத்த செல் பாருங்கள், சின்ன நம்பர். ஸோ இந்த செல் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் வந்துடும், அதான் சூப்பர் செல் ஆகிடும். அதே மாதிரி இந்த நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் ஆகிடும், ஏன்னா இதுக்கு முன்னாடியே சின்னதாக இருக்குது, அடுத்த நம்பரும் சின்ன நம்பர். ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்பர் பாருங்கள், 3780. ஸோ இது ரெண்டுமே சின்னது. ஸோ இது வரவே வராது, ஏன்னா இதுவும் வராது. ஏன்னா இதை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 9000 சம்திங் வருது. ஸோ 9000 3000 எங்கே இருக்குது, ரொம்ப சின்னது இல்லையா 3000. ஸோ அது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7000 எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 7000ஓட 8000 பெருசு இல்லையா. ஸோ இந்த 7000 வர வாய்ப்பு இல்லை. அடுத்து 8000 நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தா 8000 எடுத்துக்க முடியும், ஏன்னா 7000 சின்னது, இங்கே பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் வருது. ஸோ 8000 இங்கே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே 52, இங்கே 0 இருந்தாலுமே இங்கே என்ன இருக்குது, 52ஓட இங்கே பெரிய நம்பர், அதாவது 5583ங்கிறது 52ஓட பெரிய நம்பர். ஸோ நம்ம இங்கே இதை எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் தான் சூப்பர் செல்லாக இருக்குது, 3 நம்பர்ஸ் தான் சூப்பர் செல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் பேஜில் ஃபுல்லாக கலர் பண்ணி கொடுத்துருக்கேன், இங்கே நடத்திடுறேன். அதுக்கப்புறம் அடுத்ததில் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அதை கூட அப்படியே எழுதிக்கலாம் காப்பி பண்ணி. ஓகே, இங்கே நடத்துறதுக்கு இந்த பேஜை நான் விட்டுருக்கேன். ஓகேவா, செகண்ட் கொஷின் பாருங்கள், fill the table below with only 4-digit number such that the super cells are exactly the colored cell. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4-digit நம்பர் தான் நம்ம ஃபில் பண்ணணுமா, இந்த டேபிள் எல்லாம் 4-digit நம்பர் தான் ஃபில் பண்ணணும். ஒரு சின்ன விஷயம் தான். 4-digitனாவே என்ன இருக்கும், 4 நம்பர் இருக்கும். சரியா, 4 நம்பரில் ரொம்ப சின்ன நம்பர் என்ன வரும், 1 1 1 1. இதுதான் வந்து உங்களுக்கு சின்ன நம்பர். அப்படியே நீங்கள் நினச்சிடாதீங்க 1000 தான் சின்ன நம்பர். சரிங்களா,
1000 தான் ஆக்சுவலி சின்ன நம்பர். ஆனால் நமக்கு ஒன்று டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் 1000 தான் எப்பவுமே. ஸ்மாலஸ்ட் எப்படி வரும் 10, லார்ஜஸ்ட் என்ன வரும் 99. அதே மாதிரி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 100 வரும். இங்கே என்ன வரும் 999 வரும். அதே மாதிரி இங்கே 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 1000 வரும். பெருசு என்ன வரும் உங்களுக்கு 9999 வரும். ஓகே, அதே நம்ம இங்கே நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டேரெக்டாக உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு நம்ம இவ்வளோ தூரம் கால்குலேஷன் பண்ணிக்குவேன். ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1000லேருந்து ஆரம்பிக்கணும், 9999க்குள்ளே இருக்கணும் நம்பர், அவ்வளோதான். இங்கே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்ப்போம். 5346 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த வர நம்பர் எப்படி இருக்கணும், பெரிய நம்பராக இருக்கணும். இங்கே அப்போ என்ன நம்பர் வரணும், சின்ன நம்பர் வரணும், இங்கே பெரிய நம்பர் வரணும். ஓகே, இப்போ ஆல்ரெடி இங்கே 1000 சம்திங் கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் செல், அவங்களே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த 3 செல்லை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். 5000ஓட அதிகமாக இருக்கணும் ஒன்று. ஓகே, 5000ஓட அதிகமாக இருக்கணும். ஓகேவா, 5000ஓட அதிகமாக இருக்கணும். இங்கே இருக்க செல்லோட சின்னதாக இருக்கணும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரலாம், 5000ஓட அதிகமாக, இந்த 46ஓட அதிகமாக. ஏன் நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், 5348 அப்படி கூட எழுதிக்கலாம். ஏன்னா இது பெரிய நம்பர் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பக்கத்தில் இருக்க நம்பரே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், 1000ஓட கம்மியாக இருக்கணும், 1200ஓட கம்மியாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக 5000ஓட 1200 கம்மி தான். ஸோ இங்கே கம்மியாக இருக்குன்றப்போ இதோட அடுத்த நம்பரே நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை. 1200 நான் சும்மா போட்டுக்கிறேன், ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, 1200. அடுத்து பாருங்கள், இங்கே இதுவும் கம்மியாக இருக்கணும். ஸோ 1100 நான் போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே நமக்கு எத்தனை டிஜிட் இருக்கணும், 4 டிஜிட் இருக்கணும், அதுக்காக. அப்புறம் இங்கே எப்படி இருக்கணும், இந்த நம்பரோட இங்கே கம்மியாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே பெருசாக இருக்குது, இது இங்கே ஒரு கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அடுத்த நம்ம வரப்போகிற அடுத்த செல்லை தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் இங்கே என்ன நம்பர் எழுதிக்கிறேன்னா 10212 அப்படி எழுதிக்கிறேன் நான். ஓகே, இங்கே என்ன நம்பர் எழுத போகிறேன்னா, இப்போ இந்த 2 நம்பருக்கும் கம்மியாக இருக்க நம்பர் நான் எழுதணும். ஸோ அதனால 1150 எழுதிக்கிறேன் நான். ஓகே, ஓகே 150 எழுதிக்கிறேன். அப்படி எழுதினேன்னா இதோட கம்மியாயிடும், இதோட கம்மியாயிருக்கும். இப்போ இந்த நம்பர் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் இருக்குல்ல, லார்ஜஸ்ட் நம்பர், இந்த நம்பர் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோட ஒரு நம்பர் பெருசாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ 9636ன்னே நான் எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் இதே கூட எழுதிக்கலாம். இல்லை 9900 கூட எழுதிக்கலாம், உங்கள் விருப்பம் அது. சரியா, உங்கள் இஷ்டம், நீங்கள் எழுதிக்கலாம். இதில் என்ன நமக்கு தேவைன்னா, ஒரு நம்பர் அதிகமாக இருந்தாலுமே அது சூப்பர் செல்லாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம், அதனால பிரச்சனை கிடையாது. அடுத்து இங்கே தேர்டு பாருங்கள், fill the table below such that we get as many super cells as possible. Use numbers between 100 and 1000 without repetition. அதாவது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரிப்பீட்டடாக இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். உங்களால் அதிகபட்சமாக இங்கே கவுண்ட் பண்ணுவீங்கன்னா 9 செல்ஸ் இருக்கும். இங்கே மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 செல்ஸ் இருக்கும். 9 செல்ஸில் அதிகபட்சமாக சூப்பர் செல் வர மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும், டேபிளில் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். ஈஸியான மெத்தட், கன்ஃபியூஸும் ஆகாது, நமக்கு ப்ரெஷரும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டார்டிங்கில் எந்த நம்பர் ஆரம்பிக்கணும்னா சூப்பர் செல்ஸை தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம 100லேருந்து 1000 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் அப்படி எழுதிடுவோம். 100லேருந்துன்றப்போ இங்கே நான் எப்படி எழுதிக்கிறேன், 100ல் இருக்க ஏதோ ஒரு சீரியஸ் எடுத்துக்கணும். 111 எழுதியிருக்கேன். அடுத்து 211 எழுதிக்கிறேன். சரியா, அப்புறம் 311, இது மாதிரி 911 வரைக்கும் எழுதிக்கணும் நம்ம. சரியா, எழுதிக்கிட்டோம்னா நமக்கு இங்கே மொத்தம் 9 நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 711 811 அப்புறம் 911. சரியா, எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லார்ஜஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு செல்லில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் என்னது, இதுதான். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், 911 எழுதிடுறேன். சரிங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஸ்மாலஸ்ட்டை போட போகிறேன். இந்த 111 இருக்குல்ல, அதை போட போகிறேன். ஓகே, அடுத்து திருப்பி லார்ஜஸ்ட்டு பார்த்தா செகண்ட் லார்ஜஸ்ட் இது வரும். ஓகே, என்ன வரும் 811. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த ஸ்மாலஸ்ட் 211. இப்படி நான் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வருதுன்னா சூப்பர் செல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 711. இப்போ இதோட ஸ்மாலஸ்ட், இதோட இங்கே அடுத்த ஸ்மாலஸ்ட் என்ன வரும் 311. அதுக்கப்புறம் அடுத்த லார்ஜஸ்ட் என்ன வரும் 611. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்மாலஸ்ட் என்ன வரும் 411. அடுத்த பார்த்தா மிடில் இருக்கிறது இதுதான். ஸோ 511. இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது சூப்பர் செல்லு,
இது சூப்பர் செல்லு, இங்கேயும் சூப்பர் செல் ஆகிடும், இங்கேயும் சூப்பர் செல் ஆகிடும், லாஸ்ட்டில் இருக்கும் இதுவும் சூப்பர் செல்ஸ் ஆகிடும். மொத்தம் இப்போ நமக்கு எத்தனை சூப்பர் செல் கிடச்சிருக்கு? அவுட் ஆஃப் 9 செல்ஸில் 5 சூப்பர் செல்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுக்கு நான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ அந்த பேஜில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பேஜில் உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக அவங்க க்ரீன் கலரையும் பண்ணி கொடுத்துட்டேன். சம்ஸை ஆன்சரை எங்கேயும் நான் கிளியராக அங்கே நடத்துகிறப்ப கடகடன்னு கலரில் எழுத முடியாது கிளியராக வர மாதிரி. ஸோ இங்கே உங்களுக்கு கிளியராகவும் வந்திருக்கும். த சேம் திங் க்ரீன் கலரும் க்ரீன் கலரில் வந்திருக்கும். உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே புரியறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். சரி, ஓகே. அடுத்து 5th கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் எழுதிருக்கேன் பாருங்கள். 5th கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி சூப்பர் செல்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ். இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி சூப்பர் செல்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சூப்பர் செல்ஸ். டூ யூ நோட்டீஸ் எனி பேட்டர்ன்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஏதாவது பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணிடுவீங்களா அதில் இருக்கிறதுல? உங்களுக்கு எதாவது தோணுதா பேட்டர்ன் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த மெத்தட் டு ஃபில் அ கிவன் டேபிள் டு கெட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் செல்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் செல் கிடைக்கிறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா? எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஷேர் யுவர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களா, மெத்தட் வச்சுருக்கீங்களா, ஏதாவது பேட்டர்ன் தோணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு அந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எழுதிடுவோம். என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஈவன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் நம்பர் ஆஃப் செல்ஸ் தான் கணக்குங்க, சரிங்களா? n வந்து ஈவன் நம்பர்னு வச்சுக்கோங்க. தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் செல் எப்படி தான் இருக்கும், அதே இதில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 9 இருக்கா, நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 9 இருக்குது, சரியா? இப்போ n வந்து 9ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 9ங்கிறது என்னது? ஆட் நம்பர். ஸோ ஆடுனா என்ன ஃபார்முலா? இது வந்து 1 மார்க்குக்கு வரும் இந்த மாதிரி ஃபார்முலாஸை. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே, சரியா? அப்போ n + 1/2. என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக n 9 + 1/2. அப்போ என்னது இங்கே ஆன்சர்? 10/2வா? அடித்தோம்னா என்ன வரும்? 5 ஆன்சர் வரும். சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 5 வந்துருச்சு. அப்போ நமக்கு இப்போ கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது? நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செல் நமக்கு என்ன கிடச்சிச்சு? 5. அது இங்கே வந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே n வந்து ஈவனாக இருக்குது. சப்போஸ் 8 செல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்பர் ஆஃப் செல் வந்து 8. அப்போ ஃபார்முலா என்ன வருது? 8/2. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 4. ஸோ நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செல் சூப்பர் செல் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இதுதான் இங்கே உங்களுக்கு நமக்கு கிடைச்சிருக்க பேட்டர்ன். அடுத்து மெத்தட், எந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சூப்பர் செல் வந்து நிறைய எடுத்துக்க முடியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் செல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். மெத்தட் ஃபஸ்ட்டு பாருங்கள். மெத்தட் டு கெட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் செல் அரேஞ்ச் த நம்பர்ஸ் டு ஃபார்ம் a pattern with alternative high and low. இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்ல, நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 9 நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ்குள்ளே ஒரே சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அதாவது 100, 200, இங்கே பாருங்கள், 100, 200, 300, 400, 500 அப்படி லைனாக எடுத்துக்கிட்டேன். அதை என்ன பண்ணேன், நான் ஆல்டர்னேட்டிவாக ஹை அண்ட் லோன்னு எழுதினேன். ஃபஸ்ட்டு ஹை நம்பர் எடுத்து எழுதினேன், அப்புறம் லோ எழுதிட்டேன். திருப்பி ஹை வேல்யூ இருக்கிறது, அப்புறம் திருப்பி லோ வேல்யூ இருக்கிறது, அப்படி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக எழுதினேன். அதனால எனக்கு என்ன கிடச்சிச்சு? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செல்ஸு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு வந்து அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு இங்கே மேக் ஃபர்ஸ்ட் செல் ஆஸ் சூப்பர் செல். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சூப்பர் செல்லை ஃபஸ்ட்டு செல்லாக சூப்பர் செல்லை வச்சுக்கணும். ஆஃப்டர் தட் ஈச் ஆல்டர்னேட் செல் இஸ் டு பி அ சூப்பர் செல். ஆமாம், இங்கே ஃபஸ்ட்டு செல் வந்து சூப்பர் செல்னு வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் அடுத்து என்னது? அதுக்கப்புறம் வருது என்னது வரும்? அது ஒரு செல்லை விட்டு ஒரு செல் அப்படி வருது. என்ன வருது உங்களுக்கு? ஃபுல்லாகவே எல்லாமே சூப்பர் செல் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நோ கான்செக்யூட்டிவ் செல் கேன் பி சூப்பர் செல். அதாவது அடுத்தடுத்த செல்லு வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே சூப்பர் செல்லாக வர முடியாது, பட் சான்சஸ் இருக்குது. எப்போனா 4 செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நோ கான்செக்யூட்டிவ் செல் கேன் பி சூப்பர் செல் எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் 4 செல் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் செல்ஸ் கேன் பி. ஒருவேளை இப்படி தான், அதாவது 4 செல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 செல் ரோ இருக்குது, அந்த செல்லு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த இடமும் என்ன ஆகுமா? சூப்பர் செல்லாக வாய்ப்பு இருக்குது. 4 செல்லுலையும் இங்கே என்ன ஃபார்முலா நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 நம்பர் ஆஃப் செல் 4 இப்போ ஈவன் நம்பர், அது 4/2 என்னது வருது? 2. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ இங்கே 2 செல்ஸ் என்ன வந்துடும்? அதில் சூப்பர் செல்லாக வந்துடும். அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவில் வரும், 1 வேர்ட்ஸில் வரப்போ யூஸ் ஆகும் இந்த ஃபார்முலா. சப்போஸ் n வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் செல் n/2 அந்த ஃபார்முலா வரும். n வந்து ஆடுனா n + 1/2 வரணும். நீங்கள் இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க, நல்ல மெமரியில் வச்சுக்கோங்க. ஓகே, 6th கொஸ்டின் பாருங்கள். கேன் யூ ஃபில் அ சூப்பர் செல் டேபிள் without repeating numbers such that
there are no supercell. Why or why not அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் செல் டேபிள் நம்ம எந்த டேபிள் வேணால் எடுத்துக்கோங்க, அதில் இருக்க நம்பர்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் சூப்பர் செல் வருமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ரீசன் அதுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வராது. ஏன் அப்படின்னா இவங்க இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணி தான் ஆகும். ஸோ அதனால நோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு ஃபில் அ சூப்பர் செல் டேபிள் வித்தவுட் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா, இது அவங்க கொடுத்துருக்க டேபிள். சரிங்களா, அப்படி வச்சுக்கோங்க நீங்கள். அப்படி தான் 5 6 7 8 9. சரிங்க, இப்போ இதில் இருக்க நம்பர்ஸையே நம்ம யூஸ் பண்ணாமல், இல்லை இது இருக்க நம்பர் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் சூப்பர் செல்லை உருவாக்க முடியாது. இவங்க சொல்கிற மெத்தட் இதுதான். நீங்களாம் ஒரு டேபிள் வச்சாலுமே நம்ம என்ன தான் பண்ண முடியும். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு ஓகே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் ரிப்பீட்டே பண்ணாமலே எழுதுங்களேன், எப்படினாலும் அங்கே என்ன ஆகும், உங்களுக்கு சூப்பர் செல் எப்படினாலும் எங்கிட்டாவது ஒரு இடத்துல உருவாகிடும். அது ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்னொரு கண்டிஷன், ஏதாவது பேட்டர்னில் தான் நம்ம எழுத முடியும். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுத மாட்டோம். என்ன பேட்டர்ன் நமக்கு இங்கிட்டும் சின்னதாக இருக்கணும், அப்போ தான் சூப்பர் செல் ஆகும். சரி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு நம்பர்ஸை பெரிய நம்பராக எழுதுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருக்க டேபிளில் இருக்கிறத யூஸ் பண்ணுவோங்கிறது இங்கே இருக்க கண்டிஷன். இப்போ நம்ம பேட்டர்ன் நான் எடுத்துருக்கேன் 1லேருந்து 9ன்றப்போ இந்த இதில் இருக்கிறது இல்லாமல் நான் இது கொண்டு வந்துட முடியாது இல்லையா. அதுதான் இவங்க இங்கே ஆக்சுவலி சொல்கிறது. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 கேசஸ் எக்ஸாம்பிளாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி நான் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு நம்பர்னு ஒரு இது எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான். ஸோ இந்த நம்பர்ஸை ரிப்பீட் பண்ணாமல் நம்ம இந்த சூப்பர் செல்லை உருவாக்க முடியாது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் வி ஃபில் செல் இன் டிசெண்டிங் ஆர்டர்ஸ். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், நான் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்க மாதிரி இவங்க நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுல ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர் வரப்போ என்ன ஆகும், நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு தான் சூப்பர் செல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போது இதில் இப்போ இந்த 1லேருந்து 9 இருக்குது. இது டிசெண்டிங் ஆர்டரில் இருங்க. 9 8 7 6 5 4 அப்படி போகிறப்ப இந்த செல் என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது சூப்பர் செல் ஆகிடும். அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ லாஸ்ட்டு வந்து 9 வரும். அது 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கப்போ லாஸ்ட்டில் 9 வரும். அப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க செல் என்ன ஆகிடும், உங்களுக்கு சூப்பர் செல் ஆகிடும். இந்த செல் என்ன ஆகிடும், சூப்பர் செல் ஆகிடும். ஸோ எந்த கேசஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன ஆகிடும், நமக்கு சூப்பர் செல் கிடைக்கும். இங்கே அதுதான் இங்கே விஷயம். சரிங்களா, அதான் இட்ஸ் நாட் பாசிபிள் டு ஃபில் சூப்பர் செல் த டேபிள் வித்தவுட் ரிப்பீட்டிங். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. அதான் இங்கே வித்தவுட் ரிப்பீட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, சூப்பர் செல்லு கொண்டு வர முடியாதுன்னு இல்லை, கிடைச்சிரும் அது எப்படினாலும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ரிப்பீட்டிங் பண்ணி தான் ஆகும். அந்த தான் சொல்கிறாங்க நமக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள் கொஷின் 7. Will the cell having the largest number in the table always be super cell? அடுத்த கொஷின் கேட்டுக்காங்க பாருங்க. ஒரு செல் இருக்குது, ஓகேவா, லார்ஜஸ்ட் நம்பர் இந்த டேபிள் ஆல்வேஸ் பி சூப்பர் செல்லாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின். இப்போ இங்கே எடுத்துக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன 9. அப்போ இதை நீங்கள் எங்கே போட்டாலும், இப்போ நான் இந்த டேபிள் இப்படி வச்சுக்கிறேன். சரிங்களா, இதில் வந்து ஒரு 5 மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், 3 போட்டுக்கிறேன், 5 போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே 9 போட்டுக்கிறேன், மிடில் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு 6 7 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதில் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 9. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நான் இந்த 9 இங்கே என்ன தான் இருக்குது, சூப்பர் செல்லாக தான் இருக்குது. அதனால தான் எஸ். ஓகே, கேன் த செல் ஹேவிங் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் அ டேபிள் பி சூப்பர் செல்? கேன் த செல் ஹேவிங் த ஸ்மாலஸ்ட் நம்பர், இங்கே இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பரு, அது கூட சூப்பர் செல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் கொஸ்டின். ஒய் ஆர் ஒய் நாட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் 9 போட்டால் கூட என்ன இருக்கும், இந்த இடம் சூப்பர் செல்லாக மாறி இருக்கும். அதுதான் இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அது கூட சூப்பர் செல்லாக ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. அதுதான் எங்கள் கொஸ்டின். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு பாருங்கள். ஒய் ஆர் ஒய் நாட்ன்றப்போ அது வரும் உங்களுக்கு. சூப்பர் செல் டெஃபினிஷன் இதுதான். சூப்பர் செல் இஸ் அ செல் இன் அ டேபிள் வேர் நம்பர் இன் த செல் இஸ் கிரேட்டர் தேன் ஆல் இட்ஸ் அட்ஜஸ்டன்ட் செல். இல்லை நியரஸ்ட் செல், நெய்பரஸ்ட் செல், எது வேணாலும் எழுதிக்கோங்க. இதுதான் ஆக்சுவலி நீங்கள் டெஃபினிஷன். இது வந்து உங்களுக்கு 1 வேர்டில் வரும், பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு வரும், we don't, இந்த எல்லோ கலர் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 1 வேர்டில் வர சான்சஸ் இருக்குது எம்சிக்யூவில். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதனால தான் இஃப் we don't follow any order, அப்படி கூட எந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணாட்டினா கூட நமக்கு எப்படி வந்துடும், நமக்கு ஒரு சூப்பர் செல் வந்துடும். அதனால தான் இங்கே அடுத்த லைன் இங்கே எக்ஸஸாக கொடுத்துருக்குறது.
லார்ஜஸ்ட் நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும், ஒரு டெஃபினெட்லி சூப்பர் செல் இருக்கும். ஸ்மாலஸ்ட் நம்பர்னாலும் ஒரு சூப்பர் செல் இருக்கும். அதனால ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் அ டேபிள் வில் ஆல்வேஸ் அ லார்ஜர் நம்பர் இன் இட்ஸ் adjacent, thus இட்ஸ் can't be a super cell. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 1 2 3 இருக்குல்ல, நீங்கள் 9 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் இது எந்த செல்லு பண்ணாலும் இந்த 1 நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோமோ அது என்ன ஆகாது, இது சூப்பர் செல் ஆகிடாது. நான் இப்போ 9 இருக்கிற இடத்துல நான் 1 ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக இந்த 1 வந்து சூப்பர் செல் ஆகிடுமானா ஆகாது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்மாலஸ்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பராகவே தான் இருக்கும். அது இருக்க இடம் வந்து சூப்பர் செல் ஆகாது. பட் அது இருக்க அந்த செல் இருந்த இடத்துல நம்ம அந்த 1ன்ற ஸ்மாலஸ்ட் நம்பர் இருந்த இடத்துல 9 அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேஸ் என்ன ஆகிடும், அந்த செல் வந்து சூப்பர் செல்லாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. ஓகே, இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டேபிள் இருக்குது, அது ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஹேவிங் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் நாட் சூப்பர் செல். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஆர்டர் பிரகாரம் எழுதணும். சின்னதுலேருந்து பெருசாக எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு சின்னது என்னது, நீங்கள் இதுதான் இல்லை எந்த நம்பர் வேணால். இப்போ நான் இங்கே இன்னொன்று எழுதுறேன் பாருங்கள். முன்னாடி நம்ம எழுதுன மாதிரி எழுதுவோம். 2 1 1 எழுதிக்குவோம், 3 1 1 எழுதிக்குவோம், 4 1 1 எழுதிக்குவோம். இங்கே வந்து 6 இருக்குது, 7 இருக்குது, நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கோங்க. அப்புறமேட்டு 5 1 1 6 1 1 7 1 1. ஓகே, நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட்னா என்னது, நமக்கு 6 1 1. இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட்டு. இது வந்து என்னவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க, சூப்பர் செல்லாக இருக்கக்கூடாது. இதான் இங்கே கண்டிஷன். இப்போ நான் இங்கே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வந்துருச்சா? ஓகே, இப்போ இந்த இது எனக்கு இருக்கக்கூடாது, சூப்பர் செல்லாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப மெயினான கண்டிஷன். அப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க நீங்கள், சரிங்களா? இல்லை நம்ம இந்த 611 இருக்குல்லையா, அது ஃபஸ்ட்டு இங்கே லாஸ்ட் எழுதிடுவோம். ஏன்னா நம்ம அப்படி எழுதிட்டோம்னாலே சூப்பர் செல் ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிடுவோம், இதோட லார்ஜஸ்ட் எழுதிடுவோம், 7 1 1 எழுதிடுவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிரும், இது சூப்பர் செல் ஆகாது. ஏன்னா இதுதான் சூப்பர் செல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எங்கே வேணால் எழுதிக்கலாம். இப்போ நான் இங்கே 5 1 1 எழுதிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே 4 1 1 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 1 1 எழுதிக்கிறேன். அப்புறம் 3 1 1 எழுதிக்கிறேன். இதனால் இது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு ட்ரிக்கு தான். அதாவது நம்ம இந்த லாஸ்ட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சின்னதுலேருந்து பெருசாக நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த நம்பர் என்ன பண்ணணும், நம்ம லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடணும். அப்படி எழுதுகிறப்போ இது வந்து சூப்பர் செல்லாம் இருக்காது, ஆகாது. ஓகே, அடுத்து பாருங்கள். fill a table such that the cell having the second largest number is not super cell but the second smallest number is a super cell. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதே டேபிள் இங்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இதே எழுதிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இவங்க அடுத்த டேபிள் பாருங்கள். என்ன சொல்லிட்டாங்க, முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து சூப்பர் செல் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம கண்டிஷன் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இவங்க என்ன சொல்லுவாங்க, செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரா. இப்போ செகண்ட் இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வரும், 311 வருது. ஸோ இது என்னவா இருக்கணுமா, உங்களுக்கு சூப்பர் செல்லாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது இப்போ இங்கே எங்கே வரும், நல்லா கவனிங்க. இதே சேமு, அதே பேட்டர்ன், அதே மாதிரி தான் மெத்தட். 1 2 5 6. இந்த 311 இருக்குல்ல, அது இங்கே போட்டுருவோம். ஏன்னா நமக்கு சூப்பர் செல்லாக வரணும், அவ்வளோதான். இந்த 211 இருக்குல்ல, இதை இங்கே வச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, இதுவும் பெருசாகிடுச்சு, இதுவும் பெருசாகிடுச்சு. நீங்கள் இப்படி வச்சாலும் சரி, இல்லை இங்கே இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த 311 போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், 211 ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நீங்கள் மற்ற நம்பர்ஸ் எழுதினாலும் சரி. அதாவது 4க்கு 5க்கு இங்கே வேணால் வச்சுருக்கேன், 7க்கு 6க்கு இதுக்கு அதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒன்று 11 எக்ஸஸாக போட்டுக்கோங்க நீங்கள். ஓகே, ஏன்னா நமக்கு ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்கணும், இல்லை கடைசியில் இருக்கணும். இந்த சேம் பேட்டர்ன் தான் இங்கேயுமே. நீங்கள் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கலாம், இல்லை செகண்டில் வச்சுருக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் அது. ஸோ இங்கே நமக்கு கிடச்சிருச்சு, ரிப்பீட்டும் ஆக கிடையாது. ரிப்பீட்டில் அதாவது உங்களுக்கு செகண்ட் ஸ்மாலஸ்ட் வந்து கரெக்டாக சூப்பர் செல் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து என்ன, நமக்கு சூப்பர் செல். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நமக்கு சூப்பர் செல் ஆகலை, அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஓகேவா, இது வந்து சூப்பர் செல் ஆகலை, அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இது வந்து சூப்பர் செல் ஆகலை. ஓகே, இது வந்து நாட் சூப்பர் செல். ஓகே, அது ரொம்ப முக்கியம். 10th கொஸ்டின் பாருங்கள். மேக் அதர் வேரியேஷன்ஸ் ஆஃப் திஸ் பசில் அண்ட் சேலஞ்ச் யுவர் கிளாஸ்மேட். இது வந்து உங்களுக்கு ஓனாக தான் செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் சும்மா எக்ஸாம்பிள் இதுக்கு தான் இதை நான் கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பசில் மாதிரி. ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க, உங்கள் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பராக ஏதோ நம்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, அதில் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன இருக்கக்கூடாது, சூப்பர் செல்லாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு கண்டிஷனில் கொண்டு வரணும் ஆன்சர் சொன்னாங்க. அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து எனக்கு வரணும் சூப்பர் செல், அப்படி ஒரு கண்டிஷனில் அடுத்தது கொடுத்தாங்க. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி உங்களை கண்டிஷன் வச்சு பண்ண சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பலாக சொல்லியிருக்குறீங்க பாருங்கள், ஈவன் நம்பர்ஸ் மட்டும் சூப்பர் செல்லில் வரணும் அப்படி நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி நீங்கள் விளையாடலாம். பசில் தானே உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண சொல்கிறாங்க உங்கள் கிளாஸ்மேட்டை, அது மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த சூப்பர் செல் வருதுல்ல, அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஒன்று டிவைட் ஆகணும் 5ஆல். அப்படி இருக்க நம்பர் தான் சூப்பர் செல்லாக வரணும். இப்போ நான் உங்களுக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதையுமே கூட சொல்லிக் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, ஈஸி தானே உங்களுக்கு. ஓகே, இது வந்து கண்டிஷன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா மைண்டில் ஏறும், உங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதானே நமக்கு. சரி, ஓகே, ஈவன் நம்பர் தான் சூப்பர் செல்லாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்களேன். சும்மா நான் வந்து சிம்பிளாகவே எடுத்துக்கிறேன். 20 எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் 18 எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் 16 எடுத்துக்கிறேன், அப்புறம் 14 எடுத்துக்கிறேன், அப்புறம் 12 எடுத்துக்கிறேன். இங்கே எத்தனை 1 2 3 4 5 6 7. ஸோ 10 எடுத்துக்கிறேன், தென் 8 எடுத்துக்கிறேன். நம்ம முன்னாடி போட்டு அதே சேம் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பெரிய நம்பரை எடுத்து எழுதிடுவோம். ஓகே, 20. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சின்ன நம்பர் எடுத்து எழுதுவோம் 8. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் தான். சூப்பர் செல்லும் ஈவன் நம்பர் தான் வரப்போகுது. சூப்பர் செல் இல்லாட்டினாலுமே ஈவன் நம்பர் தான் வரப்போகுது, நமக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து பாருங்கள் 18, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 14. இப்போ நல்லா கவனிங்க, இது சூப்பர் செல்லா, இது சூப்பர் செல்லா, இது சூப்பர் செல்லா, இது சூப்பர் செல். இந்த சேம் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே ஈவன் நம்பர் தான் வச்சுருக்கோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சூப்பர் செல்ஸ் ஆர் டிவைசபிள் பை 5. இதுக்கு பாருங்கள், நீங்கள் சூப்பர் செல் டிவைசபிள் 5 அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உள்ள ஒரு நான் டிவைசபிள் 5 நம்பர்ஸாகவே 5 டேபிள்லேருந்து எடுத்துக்கோமே. அப்படி நீங்கள் இதே மாதிரி எடுத்துகிட்டு, இப்போ 2 டேபிள் மாதிரி தானே இது உங்களுக்கு 2 டேபிள் மாதிரி தானே வந்திருக்கு உங்களுக்கு. இதே 5 டேபிள் இருக்க மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைனா இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே 2ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி பண்ணலாம், இங்கே இருக்கு பாருங்கள், 5 டேபிள் இருக்குது, ஒரு 3 நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரியா, 5 எடுத்துக்கிறேன், 15 10 எடுத்துக்கிறேன், 15 எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இன்னொரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். என்னென்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுவோம், இது எல்லாமே இந்த 5ஓட சின்னதாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே 6 டேபிள்ஸ் இருக்கா, 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ நான் இங்கே பாருங்கள், 5 இங்கே போட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காக இது சூப்பர் செல் ஆயிடுச்சு. இப்போ இதோட சின்ன நம்பர் தான் நான் ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா, அப்போ 3 போட்டுக்கலாம், இதோட பெருசாக இருக்கணும். ஸோ இந்த அடுத்த இருக்கிறத போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் 10ஓட சின்ன நம்பராக இருக்கணும். ஏன்னா நம்ம 7 வச்சுக்கலாம். இங்கே 15 போட்டுக்கிறேன். இப்போ இதோட சின்னதாக தான் இருக்கணும், ஏன்னா இதோட பெருசாக போட்டோம்னா அப்புறம் இதுவும் சூப்பர் செல் ஆகிடும். ஸோ அதனால இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், 9 நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பர் செல். ஸோ 5ல் இருக்க டேபிள் இருக்கிறது மட்டும்தான் சூப்பர் செல்லாக இந்த இடத்துல இருக்குது. இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக என்னென்னலாம் தோணுதோ தாராளமாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 7500 சூப்பர் செல் க்ரீன் கலரில் இருக்கிற சூப்பர் செல்னு எதுக்காக உங்கள் கலர்லன்னா க்ரீன் கலரை பார்த்தோன்னே நீங்கள் அது சூப்பர் செல்னு ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் செல் இருக்கு இல்லையா, இதை சுற்றி பாருங்களேன், இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. லெஃப்டாக இருக்கட்டும், ரைட்டாக இருக்கட்டும், எல்லா சைடுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு பேட்டர்ன், இது வந்து ஒரு வகையான பேட்டர்ன். நமக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அந்த ரோவில் நெய்பரிங் செல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படின்னா ஃபுல்லாகவே எல்லா சைடுக்குமே 4 சைடுக்குமே, அதாவது இந்த 7500ஓட 2000ங்கிறது சின்னது, 7350 சின்னது, 4000 சம்திங் சின்னது, இங்கே 0 இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா இது சின்னது, இது சின்னது, இங்கிட்டு 0, இங்கிட்டு 0. ஸோ சேம் இங்கே 8000ஓட இதுவும் சின்னது, இதுவும் சின்னது, இதுவும் சின்னது, இதுவும் சின்னது. இந்த க்ரீன் கலரை சுற்றி உங்களுக்கு 4 சைடுமே எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி இந்த டேபிளில் பேட்டர்ன். அதே மாதிரி இப்போ அடுத்த டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இந்த டேபிளில் தான் ஃபாலோ பண்ணணும். இது வேறு பேட்டர்ன். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5 டிஜிட் கொடுத்துட்டாங்க. அவங்கள என்னென்ன டிஜிட் பாருங்கள், 1 0 6 3 9. ஓகே, இந்த 5 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டிஜிட்டையுமே எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
அவங்க சில நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிளில் கொடுத்துட்டாங்க. நமக்கு பேட்டர்ன் என்னது, இதோட இது பெருசாக இருக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸ்குள்ளே வரணும். இதை விட இங்கே இருக்க நம்பரோட பெருசாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு இந்த 5 நம்பரில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்தே போங்க. இதில் பெருசு எது 9. ஸோ 9 எழுதிக்குவோம். அதை விட பெருசு எது 6, அதை விட பெருசு எது 3, அதை விட பெருசு 1, அப்புறம் 0. இப்படி நீங்கள் இந்த இதில் உங்களுக்கு எழுதிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பெருசாகவே ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா கிடைக்கிறது நமக்கு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா 96310. அதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த டேபிளில் உங்களுக்கு ஆன்சர் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தான் கிடைக்கும், இதோட லார்ஜஸ்ட் நம்பர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஓனாகவே எழுதிக்க வேண்டியது. அது எல்லாமே இந்த க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதோட சின்னதாக இருக்கணும் நமக்கு, இதை விட பெருசாக இருக்கணும், இதை விட பெருசாக இருக்கணும், ரெண்டத்தோட பெருசாக இருக்கணும். அப்போ 36 9 அப்படி நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 36 என்ன ஆரம்பிச்சுக்கலாம், நீங்கள் 910 கூட வச்சுக்கலாம். நான் இங்கே இப்படி கொடுத்துருக்கலாம். இந்த ஆன்சருமே நீங்கள் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 36 910நாவே இதோட பெருசு தான். அதே மாதிரி இதோட பெருசாக வந்துடும் இது. நீங்கள் இந்த ஆன்சரையும் வச்சுக்கலாம். அதை நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு இந்த நம்பரோட பெருசாக இருக்கும். 36 தானான்னு எழுதணும் இல்லை, 60ல் கூட ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்கள் ஓனாக எழுதுறது தான் அதெல்லாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இல்லை எங்களுக்கு இதை டீப்பாக நடத்துங்கன்னு சொன்னாங்க, நம்ம வேணால் அப்பையும் கூட நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இதை டீப்பாக நடத்திட்டு கூட நான் அடுத்த வீடியோ போகிறேன். ஆனால் இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் போட்டாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே. இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே எப்படின்னா இங்கே ஒரு நம்பர் நம்ம எழுதியிருக்கோம். என்ன நம்பர்னா 96310. ஓகேவா? இந்த நம்பர் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இந்த நம்பரோட சின்னதாக இருக்கணும், இந்த நம்பரோட சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த நம்பரோட ஏன்னா சூப்பர் செல்லை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே என்ன நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்கள், 10693 அங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இதெல்லாம் அப்படி தான். நீங்கள் சின்னது பெருசுனா அதை வேணாம், உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ எழுதிக்கலாம். ஆனால் இந்த 5 டிஜிட்டை யூஸ் பண்ணி எழுதணும், அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ இங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. டவுட்னா சொல்லுங்கள். இதையுமே நம்ம அடுத்த வீடியோவில் நடத்திட்டு அடுத்தது ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம கேல்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சதில் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், த பிக்கஸ்ட் நம்பர் இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துடும். என்னன்னா இந்த நம்பர் தான் வரும். ஓகேவா? அட் த ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஈவன் நம்பர் என்ன பண்ணணும், கடைசியில் ஈவன் நம்பராக வரணும், அதான விஷயம். ஸோ இந்த நம்பர் தான் வரும். ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர். ஸ்மாலஸ்ட்டுன்றப்ப நீங்கள் தயவு செஞ்சு 0லேருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எழுதுங்க, 01936ன்னு ஆரம்பிங்களேன். இதுக்கு என்ன வேல்யூ 1936 தான் சொல்வீங்க. 0 அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டோம். அப்போ இது என்ன தான் வேல்யூ 4 டிஜிட் தான் இது. ஸோ 5 டிஜிட்டில் வராது. அதனால 5 டிஜிட் நம்பர்ன்றப்போ இதை விட அடுத்தது சின்னது என்னது 1. ஸோ 10ன்னு ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஈவன் நம்பர்னு கேட்டனால இப்படி நம்ம கொண்டு போகிறோம். என்ன வச்சுக்கோங்க, 396ன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், 396 வரும் உங்களுக்கு. ஓகேவா? 10 ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர்னா 396 வரும். சாரி, நான் மாற்றி எழுதிட்டேன். 10396 இது வரும். ஏன்னா 900ஓட 300 வந்து சின்னது. ஸோ இந்த நம்பர் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கிடையாது. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், த ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 50,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அதிகமான நம்பர், பெரிய நம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் வரும் உங்களுக்கு. 50,000ஓட பெருசுன்றப்ப 60,000ல தானே ஆரம்பிப்போம். ஸோ 60 ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கிரேட்டர் நம்பர், கிரேட்டர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ 139. ஸோ அதனால தான் இந்த நம்பர் போட்டிருக்கேன் நான். ஸ்மாலஸ்ட்டாக இருக்கனால இது. சப்போஸ் இல்லை நீங்கள் ஏதோ கிரேட்டர் நம்பர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸ்மாலஸ்ட்னால இதுதான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும், நான் அதை எழுதிட்டேன். அடுத்தது பாருங்கள், இப்போ இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லைனில் நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ்க்கெலாம் கம்மா போடுறத மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு 1000 இப்போ நமக்கு எப்படி ஒன்ஸு டென்ஸு சாரி ஒன்ஸ் டென்ஸ் 100 முடிஞ்சோடனே கம்மா, திருப்பி 1000 10,000. ஓகே, அப்படி நம்ம என்ன பண்ணணும், கம்மா போட்டு எழுத பழகணுன்றதுக்காக தான் எல்லாத்துலேயும் கம்மா போட சொல்லியிருக்காங்க. கம்மா போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். சயின்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் இன்னும் சயின்ஸுமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.
என்னென்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது லேட் ஆகிடுது எனக்கு. ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ரொம்ப எடுத்துருது. அது பார்த்தா மிட் நைட் வரைக்கும் ஏறுது. அதான் எனக்கு இன்னைக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸை இன்னைக்கு போட்டுருவேன், மோஸ்ட்லி இன்னைக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் மாடல் கேட்டிருக்கேங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து இப்போ நிறையா வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஓல்டு பேப்பர்ஸ் இருக்காது. பட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி மோஸ்ட்லி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. ஹிந்தியில் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, நிறைய வெப்சைட்டில் இருக்குது. அதை எடுத்து ஒரு 2 கொஷின் பேப்பர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 மாடல் பேப்பர்ஸ் எடுத்து நான் அந்த கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா அதை கொடுத்தேன்னா நீங்கள் அதை மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த 10 டேஸில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது டவுட்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.